ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது இளைதட ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 13/3/2022 மாசி மாதம் 29ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் முழுக்கவும் புனர்பூசம் நட்சத்திரம் நிறைந்த ஒரு நன்னாளாக இந்நாள் விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் யாருக்குங்க சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியம் 1:15 வரை விருச்சிக ராசி நேயர்களுக்கும், அதன் பிறகாக தனுசு ராசி நேயர்களுக்கும் இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக விளங்குகின்றது. அப்போது அந்த நேரத்திற்கு ஏற்றாற் போல தனுசு ராசிக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்களும் சற்று நிதானத்தை மேற்கொள்வது நல்ல மேன்மை தரும். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தினப்பலனை நடத்துகின்ற கிரகமாக வருபவர் குரு பகவான் கும்பராசிதனில் அமைய பெற்றிருக்கின்றார். இந்த குரு கும்பராசியிலிருந்து என்ன பலன்களை எல்லாம் வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பு வாய்ந்த தினம். அந்த சிறப்பு என்ன என்பதனை பார்த்து விடலாம், வாருங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தை பார்த்தோம் என்றால் சுப முகூர்த்த நாளாக விளங்குகின்றதுங்க. சுப முகூர்த்த நாள்லையும் கரசை கரணமும் வடிசை கரணமும் சேர்ந்து வருகின்ற மிக மிக சுபத்துவம் பொருந்திய சுப முகூர்த்த நாள். அதாவது இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம பேரை சொல்லிக்கிட்டே இருக்கும், காலகாலத்துக்கு நிலச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நாள். திருமணம் பண்ணுறோம்னா அந்த திருமணம் காலகாலத்துக்கு நிலச்சிருக்கும். அதே போல் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை ஒரு மிக சிறப்பான குழந்தையாக வரும். பொருளாதார ரீதியாக முன்னேற போகிறோம்னா அது நல்லபடியாக இருக்கும். ஒரு தொழில் தொடங்குறோன்னா காலகாலத்துக்கு அது ஒரு பிராண்டடாகவே இருக்கும். அந்த தொழில் ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்னா அந்த ப்ராடக்ட் ஒரு பெரிய நல்ல பிராண்ட் ஆகும். அதுபோல் காலகாலத்துக்கு நிலைத்து நிற்கணும் அப்படின்னு நினைக்கின்ற ஏதேனும் ஒரு விஷயத்தை இன்றைய தினம் ஆரம்பிப்பது மிக மேன்மையை தரும். அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வணிசை கரணமும் நடப்பில் இருப்பதனால மாலை பொழுதில் லக்ஷ்மி வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பு. அந்தி சாய்கின்ற பொழுது ஒரு 4:30 மணிக்கு பிறகாக 6 மணிக்குள்ளாக நெய் தீபம் ஏற்றி லக்ஷ்மி வழிபாடு செய்வதன் மூலம் பொருளாதார வரவினை பெருக்கிக் கொள்ளலாம். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிக்குமான பலாபலன்களை பார்க்கலாம், வாருங்கள். மேசராசியினை பொறுத்தவரை நல்ல லாபங்களை பெறுகின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாள். நல்ல பேரு புகழ் அந்தஸ்து மட்டுமல்லாமல் தொழில் ரீதியான லாபங்களும் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை நீங்கள் செய்கின்ற முதலீடுகள் கூட நல்ல மேன்மைகளை கொடுக்கும். ஆகையினால் தாராளமாக முதலீடு செய்யலாம். மதியத்திற்கு பிறகு அந்த முதலீடுகள் எல்லாம் சிறப்பான முறையில் லாபங்களை கொடுக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி இதனை பொறுத்தவரை வேலையில் மாற்றங்களோ அல்லது வேலையில் சிறு சிறு மன அழுத்தங்களையோ பணிச்சுமைகளையோ அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இருந்தாலும் கூட அந்த பணிச்சுமைகளை எல்லாம் பொருட்படுத்தாது நீங்கள் முயற்சி செய்து தைரியத்தோடு எதிலும் வென்று காட்டுவீர்கள். பணம் வரவு எல்லாம் வந்து சேர்ந்துவிடும், வரவேண்டிய பாக்கியெல்லாம் வந்து சேர்ந்துவிடும். ஆனால் தொழில் ரீதியான வேலை ரீதியான ப்ரெஷர் தாங்க இன்றைக்கி அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் கடந்து வர வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு பதட்டத்திலே இருப்பீங்க. ஆனால் கடைசியில் நடந்துரும், கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களே, வரவு கணிசமான முறையில் உயருகின்ற நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. கையில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை வருமானம் சிறப்பாக இருக்கும். திருமண அமைப்புகள் மேன்மையுறும். குழந்தை பாக்கியம் நன்முறையில் கிடைக்கின்ற நல்ல நாள் இந்த நாள். உங்களுடைய பெயரும் புகழும் உயர்கின்ற ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் பூர்வீக சொத்துக்கள் ஏதேனும் கிடைக்க இருந்தால் அந்த பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். இன்றைய தினம் ஏதேனும் தெய்வ காரியங்கள் செய்வதாக இருந்தால் தாராளமாக முன்னெடுத்து செய்யலாம். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் சற்று மனம் தெளிவற்ற நிலையில் இருக்கின்ற ஒரு நாள். ஆகையினால் நீங்களே ஒரு முடிவு எடுப்பீங்க, அந்த முடிவை நீங்களே அசைச்சு பார்த்துருவீங்க. ஆகையினால் அன்பு நண்பர்களே, ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் இன்றி இன்றைய தினம் முக்கிய சம்பவங்கள் எதையும் கையில் எடுக்காமல் இருப்பது சிறப்பு. தொழில் சார்ந்து பெரிதாக அதை சம்பாதிக்கின்றேன் இதை சம்பாதிக்கின்றேன் என அகலக்கால் வைக்க வேண்டாம். இந்த நாள் பொருளாதார ரீதியாக பெரிய ஏற்றங்கள் இல்லை. ஆகையினால் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இல்லை என்றால் அது மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு நாளாக இந்த நாளினை மாற்றிவிடும் என்பதனை மனதில் வைத்துக்கொள்வது கடகராசி நேயர்களுக்கு சிறப்பு. வாழ்த்துக்கள்.
சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் திருமணம் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் நல்ல முறையில் மேன்மை உறுகின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. உங்களுக்கு திருமண வரன்கள்லாம் சிறப்பான முறையில் முடிஞ்சு போயிடும். மக்களினுடைய ஆதரவு கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பிணக்குகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே நேரத்தில் கொஞ்சம் விரயங்கள் கூடுதலாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்லை. அது சுப விரயங்களாக இருப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருப்பதனால் மனசுக்கு சந்தோஷமாகவே செலவு செய்வீர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வாழ்த்துக்கள். கன்னியாராசி என்பர்களை பொறுத்தவரை இந்த நாள் பார்த்தீர்கள் என்றால் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கான நாள். அதே நேரத்தில் வேலையில் ப்ரெஷரையும் ஏற்படுத்துவதற்கான நாள். வேலையில் பணிச்சுமையை கூட்டுவதற்கான நாள். அதே போல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த நாள் வரவுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நாள். ஆகையினால் அன்பு நண்பர்களே, ஒரு கஷ்டத்துக்கு பிறகு வெற்றி, ஒரு கஷ்டத்துக்கு பிறகு மகிழ்ச்சி, கஷ்டத்துக்கு பிறகு லாபம், அப்படி அந்த மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு விளங்குகின்றது. தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் உடனடியாக மருந்து கிடச்சிடும். ஆனால் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புண்டு, கடன் பெறுவதற்கான வாய்ப்புண்டு. கவனம் தேவை. வாழ்த்துக்கள். துலாம் ராசி நேயர்களே, இந்த நாள் சகல விதங்களிலும் வேலை, தொழில், வியாபார ரீதியாக நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாள். முதலீடுகள் செய்ததெல்லாம் சிறப்பான முறையில் நமக்கு கைக்கு திரும்பி வருகின்ற நாள். லாபங்கள் சற்று கணிசமான முறையில் உயர்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஒரு சிலர் இன்றைய தினம் குலதெய்வ வழிபாடுகள் செய்வீர்கள். உங்களுடைய தொழிலை முன்னேற்றம் செய்வதற்காக புது புது யுக்திகளை இன்றைய தினம் கையாளுவீர்கள். இன்றைய தினம் உங்களுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். விருச்சகராசி நேயர்களே, விருச்சகராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் முதலீடுகள் சற்று செய்வதற்கான நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இந்த நாள் நான் உங்களுக்கு பணவரவுகள் கணிசமாக இருக்குங்க. அப்போ என்ன பண்ணலாம், தாராளமாக முதலீடுகள் செய்யலாம். செய்கின்ற முதலீடுகள் கணிசமான முறையில் உங்களுக்கு திரும்பி வருகின்ற நல்ல நாளாக விளங்குகின்றது. அதே நேரத்தில் நல்ல பேர் புகழும், தொழிலில் சிறு சிறு மாற்றங்கள், இடமாற்றங்கள் அந்த மாதிரி ஏதேனும் எதிர்பார்த்திருந்தீர்கள் என்றால் அந்த மாற்றங்கள் எல்லாம் இன்றைய தினம் ஏற்படும். அந்த ஏற்படுகின்ற மாற்றங்களை அப்படியே அனுசரித்து ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். இல்லத்தரசிகளை பொறுத்தவரை ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைகளை பெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் மதியத்திற்கு பிறகாக சந்திராஷ்டமம் நடப்பில் இருக்கின்ற நல்ல நாளாக விளங்குகின்றது. சந்திராஷ்டமம் இருக்கிறது நல்ல நாளாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே, இது நாம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாள். 3-8 தொடர்பு இன்றைய தினம் உண்டு. ஆகையினால் தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்து அகலக்கால் வைக்காமல் இருக்க வேண்டும் என்பதனை மனதில் வைத்துக் கொள்வது உங்களுக்கு மேன்மை தரும். முதலீடுகளை பெரிய அளவில் இன்றைய தினம் போடக்கூடாது. ஏற்படுகின்ற பயணங்கள் அல்லது மாற்றங்கள், புதிய புதிய நண்பர்களின் சந்திப்புகள் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத யோசித்து சரியான நபரை தான் சந்திக்கிறோமாங்கிறத செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு அந்த சந்திப்பை ஏற்படுத்துவது நல்லது. வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களே, மகர ராசிதனை பொறுத்தவரை கையில் வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. திருமணம் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் நன்முறையில் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்குகின்ற ஒரு சிறப்பான நாள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு அற்புதமான நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை உங்களுடைய வாடிக்கையாளர்கள் சிறப்பான முறையில் உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுப்பார்கள். இந்த நாள் எந்த அளவிற்கு வரவுகள் எல்லாம் வருகின்றதோ, உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கின்றதோ, அதே போல் இந்த நாள் சிறு சிறு விரயங்களையும் கொடுப்பதற்கான நாள். அப்போ அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். 100 ரூபா வரவு வந்தால் 20 ரூபாய்க்கு இன்றைக்கி செலவு இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களே, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, தொட்டதெல்லாம் துலங்கும். மிக சிறப்பான நாள். வேலை, தொழில், வியாபாரம்னு எந்த விதமான ஜீவன அமைப்புகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, அதிலெல்லாம் ஓரளவுக்கு நல்ல லாபங்களை பார்க்கின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஆகையினால் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை பண வரவு கையில் கணிசமான முறையில் இருக்கின்ற நாள். வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டால் போதுமானது. அதனை தவிர்த்து மற்ற அனைத்தும் மிக சிறப்பாகவே இருக்கின்ற நாள். அடிக்கடி மனக்குழப்பம், இதை செய்யலாமா வேண்டாமா, அதை செய்யலாமா வேண்டாமா என மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எந்த மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் அதனையெல்லாம் தவிர்த்து உதாசீனப்படுத்திவிட்டு
நீங்கள் தைரியமாக இறங்கி காரியம் புரிவது மிக மிக சிறப்பு. இன்றைய தினம் யாரும் கடனை உடனே மட்டும் வாங்கி எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்ல மேன்மையை தரும். வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களே, மீனராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் காதல் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக விளங்குகின்றது. உங்களுடைய மனம் சார்ந்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்காக உங்கள் மனம் போன போக்கில் நீங்கள் செலவுகளை செய்கின்ற நாள். ஆகையினால் இன்றைய நாள் விரயங்கள் சற்று கூடுதலாக விளங்குகின்ற நாளாக இருக்கின்றதுங்க. அந்த விரயங்கள் கொஞ்சம் முறையாக செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லது. ஆனால் சுப விரயமாகத்தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ஒரு சிலர் தொழில் சார்ந்து தொழில் விரயங்களை செய்வீர்கள். தொழிலை மேம்படுத்துவதற்கான சில நிர்வாக செலவுகளை செய்வதற்கான ஒரு நாளாகவும் இந்த நாள் உண்டு. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை வெளியூர் பயணங்கள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் உங்களுக்கு கை கொடுக்கும். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.